ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெஜ் யாக்னி புலாவ். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நான் இப்போது 1 கப் ரைஸுக்கு 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறமா காலிஃப்ளவர், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு எப்படின்னா உங்களோட டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. காலிஃப்ளவரில் ஒமேகா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணும்போது அதில் நிறையவே சத்துக்கள் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ண தண்ணியை வச்சு தான் நம்ம புலாவ் பண்ண போகிறோங்க. ஏன் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில் தான் இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி அளந்து கரெக்டான லெவல் தண்ணியை வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கன்னு. இப்போ இதை மாதிரி இதை வடிகட்டி தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம புலாவ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. புலாவ் அப்படிங்கிறதுனால நம்ம கீ மட்டும் தான் சேர்க்க போகிறோம். கீயும் ரொம்ப சேர்க்க போகிறதில்ல. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ இது மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நாம் தாளிச்சிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். அது ரொம்ப செவந்து போயிடக்கூடாது. அதனால கரெக்டான பதத்துக்கு நீங்கள் அதை தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது தாளிச்சாச்சு. இதில் நாம் நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியன் 1 கப் அளவுக்கு சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த டிஷ் உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். எல்லா சத்தும் கிடைக்கும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை நல்லா சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு நான் அதில் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். வெஜிடபிள்ஸு அந்த தயிரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லையா தண்ணி, வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணி எடுத்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமே ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்த ரைஸ், அந்த ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் நான் ஃபஸ்ட்டே 1/2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமே தான் ரைஸ் ஆட் பண்ணணும். டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புலாவ் நல்லா நீட்டாக வராது. அதனால நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போவே கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணுறோமே அப்படின்னு பார்க்காதீங்க. அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறோம். ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப அழுத்தி கிளறாமல் ரொம்ப பொறுமையாக லைட்டாக கிளறுங்க. நம்மளோட டிஷ் அதாவது வெஜ் யாக்னி புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ், ரொம்பவே ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.